அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஏஎன் சமையல் சேனல். இன்றைக்கி நான் எதுவும் செய்யலை. சரி, நைட்டு டின்னருக்கு ஏதாச்சும் செய்யலான்ட்டு பார்க்கலான்னு என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டால், நைட்டு டின்னருக்கு என்ன வேணுங்கன்னு கேட்குறேன். என் ஹஸ்பண்ட் ஏதாச்சும் செஞ்சுக்கணும்னு போயிட்டாங்க. வெளியில் கிளம்பி என்ன செய்யலான்ட்டு யோசனை பண்ணிகிட்ருக்கேன். சரி, ஓகே. ஃப்ரிட்ஜுக்குள்ளே பார்த்தா இவங்களெல்லாம் இருந்தாங்க. கத்திரிக்காயெலாம் கொஞ்சம் வாடிட்டே இருக்கு. சரி, இவங்கெல்லாம் வச்சு ஒரு டிஷ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணிக்கிட்டு கையில் கிடச்ச பருப்பெல்லாம் எடுத்து போட்டேன். கடலைப்பருப்பு, மூங்கிதால், நம்ம சாம்பார் வைக்கிற பருப்பு இதெல்லாம் போட்டு ஒரு கிளாஸ் அரிசி இல்லை 2 கிளாஸ் அரிசி போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம் நம்ம. ஓகே, இந்த பருப்பு அரிசி ரெண்டுமே சேர்ந்து கழுவி குக்கரில் வச்சாச்சு. இதுக்கு கொஞ்சம் தாராளமே தண்ணி வேணும். நல்லா கொஞ்சம் குழஞ்சி இருந்தாலும் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லாவும் இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நானே இப்போ வந்து செய்வேன். அதனால செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். அண்ட் எல்லோரும் கேட்பீங்க, இது என்ன பருப்பு சோறு தானே அப்படின்ட்டு. இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பருப்பு சோறு. பாருங்கள். ஓகே, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நான் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு அண்ட் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து மூடி வச்சிடலாம். இது நல்லா வெந்து வரட்டும். அண்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, காஞ்ச மிளகா, சோம்பு, சீரகம், கசகசா, எள் எல்லாமே போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு இந்த பேஸ்ட்டு. கொஞ்சமாக கட்டவர் சைஸுக்கு ஒரு புளி கரைச்சி எடுத்துக்கலாம். அண்டு இந்த பேஸ்ட்டும் சைட்லேயே சைட் டிஷ் ஏதாச்சும் வேணும்னா அதாவது முட்டை வேக வச்சுட்டேன். இது தாளிக்க வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் எடுத்தேன். குக்கரில் சாப்பாடு வெந்துருச்சு. வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் எடுத்துக்கிறேன். ஒரு கடாய் வச்சாச்சு. அதில் எண்ணெய் கடாய் காஞ்சோடனே எண்ணெயை பட்டரு கொஞ்சம் போட்டு கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் அந்த பட்டர் போடணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்ந்த மாதிரி ஒரு பட்டர் வருது. இப்போ அந்த பட்டர் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். சாப்பாடும் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து போட்டு அதுக்கப்புறம் நல்லா கருவேப்பிலையும் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயம், காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு கொஞ்சம் கண்ணாடி பழத்துக்கு வேகட்டும். நல்லா கிண்டி விட்டுடலாம். அது கூடவே சீரகம், இது பெருங்காயம் இதெல்லாமே கூட போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா போகட்டும். நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் இதில் கொஞ்சம் நம்ம கறி மசாலாலாம் சேர்த்துக்கிறோம். இந்த அரைச்ச மசாலாலாம் சேர்த்துக்கிறோம். அண்டு சாப்பிட்டு பார்த்தாலும் சூப்பராக தான் இருந்துச்சு. நான் அப்போ சொன்னது சாப்பிடாம சொன்னேன், ஆனாலும் நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு லாஸ்ட்டில் சாப்பிட்டு பார்க்குறாங்க. பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நல்லா பொரியட்டும். அது ஸ்மெல்லே நல்லாயிருக்கும் தாளிக்கும் போது. அதை தாளித்து அதுக்கப்புறமா அந்த அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச மசாலாவை போட்டு அந்த புளி கரைச்சி வச்சுருங்க அதுவும் நல்லா அதுலேயே போட்டு நல்லா போட்டு எல்லாமே கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா பபுள்ஸ்லாம் சாம்பார் பொடி, அதுக்கப்புறம் கறி மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சம்
மிளகாத்தூள் வேணுன்னா கூட காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் போடலாம். அதுக்கு பதிலாக கறி மசாலாவே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். நல்லா போட்டு அந்த கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மசாலா மிக்ஸ் பண்ணதை அதை எடுத்து கிளறிக்கலாம். அதில் ஊற்றி தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட போடலாம். ஏன்னா நான் கொலையா வேணும்னு சொன்னேன் இல்லையா, அதனால் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இன்னொரு விசில் விட்டால் கூட பரவாயில்ல, ஏன்னா கொஞ்சம் குழஞ்சி இருந்தால் நல்லா இருந்துச்சு. நான் இன்னும் ஒரு விசில் கூட விட்டேன், நல்லா இருந்துச்சு. அது சைடில் வந்து முட்டையும் நல்லா வேக வச்சு பொரிச்சிட்டேன். நான் வேறு மாதிரி செய்யணும்னு நினச்ச முட்டையை, பட்டு எனக்கு மசாலா இல்லை, நான் யோசித்த மசாலா, அதனால இந்த முட்டையை செஞ்சிட்டேன். நான் அவிச்சு சும்மா மேலே மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கூட அப்பளம் இந்த சாப்பாடு இந்த முட்டை இது மூணும் வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட். ஓகே பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.